ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் அண்ட் அதோட மெஷர்மெண்ட்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் ஒரு சாரீ வீடியோ போட்டிருந்தேன். அந்த சாரீ வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பட்டு சாரீ எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா காப்பர் பார்டர் வச்சு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப் சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் ஹார்டாகவும் கொஞ்சம் ஒரு திக்னஸாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாரீஸை நம்ம எப்படி ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நார்மலான சாரியை வேர் பண்ணி போகும்போது நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். லைக் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அவ்வளோவா நிற்காது. ஸோ இதெல்லாமே எப்படி ப்ராப்பராக ப்ளீட் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சாரியை பிரித்து பல்லு சைடு எடுத்துக்கணும். ஸோ பல்லு சைடை நம்ம நார்மலாக ப்ளீட் பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை எப்படி ஈஸியாக ப்ளீட் பண்ணணுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பல்லு ப்ளீட்ஸை பார்க்க போகிறோம். பல்லு ப்ளீட்ஸ் எப்படி வைக்கணும்னா, ஸோ பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பல்லு ப்ளீட்ஸும் வைக்கணும். லைக் ஷோல்டர் ப்ளீட்ஸ்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு லைக் 9 to 10 ப்ளீட்ஸ் வரைக்கும் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம கையில் வைக்கும் போது அந்தளவுக்கு ப்ளீட்ஸ் வராது. ஸோ அதனால் எப்படி வைக்கணும்னா, இது மாதிரி டேபிளில் ஃபஸ்ட்டு பல்லுவை போட்டுக்கோங்க. லைக் இது மாதிரி வச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு ப்ளீட் எவ்வளோ சைஸ் வேணுன்றதை மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீட் உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ தான் வேணும் அப்படின்றத நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ளீட் நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்த வர ப்ளீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக தான் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 9 to 10 ப்ளீட்ஸ் கிட்ட உங்களுக்கு வரும். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு லைக் இப்படி நீங்கள் கீழக்கா ஃபோல்ட் பண்ணும் போது உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வரும். ஸோ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு. இது மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாகவும் இருக்காது. அண்ட் இதே மாதிரி 9 to 10 ப்ளீட்ஸ் வரைக்கும் நீங்கள் வைக்க முடியும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. இப்போ பாருங்கள், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுனால ப்ளீட்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரே ஷேப்பில் ஈவனாக வந்திருக்கு, ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி. இப்போ நம்ம கையில் ப்ளீட் பண்ணியிருந்தோன்னா அது அன்ஈவனாக தான் வந்திருக்கும். லைக் எப்படின்னா லாஸ்ட் ப்ளீட் சின்னதாகவும் ஃபஸ்ட் ப்ளீட் பெருசாகவும் இருக்கும். இப்போது இது மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணும்போது பாருங்கள் எல்லாமே சேம் சைஸாகவும் அண்ட் ஈவனாகவும் உங்களுக்கு வருது. இப்போ நம்ம 1 by 1 நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம சேஃப்டி பின்னை செக்யூர் பண்ண போகிறோம். சேஃப்டி பின் செக்யூர் பண்ணும் போது நீங்கள் பால்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பால்ஸ் யூஸ் பண்ணும் போது சாரீ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இப்போ நம்ம சேஃப்டி பின்னு செக்யூர் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த டேமேஜஸ் இல்லாமல் அது செக்யூர் பண்ணியாச்சு. இப்போது சாரீ ஹோல்டர் கிளிப் யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இது மாதிரி நம்ம பொறுமையாக அரேஞ்ச் பண்ணும் போது நமக்கு ஈஸியாக ப்ளீட் பண்ண முடியும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், திருப்பியும் நான் பின் செக்யூர் பண்ணுறேன். இப்போது நான் அதை கிளிப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதே ஆர்டர் படி இப்போ நான் திருப்பியும் கீழே ப்ளீட் பண்ணுறேன்.
நம்ம ஷோல்டர் ப்ளீட் அதாவது பல்லு ப்ளீட் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ அது வந்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஷோல்டர்லேருந்து நமக்கு தேவையான நீ வரைக்கும் இருந்தாலே போதும். ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு நம்ம ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஈவனாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ப்ளீட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் ப்ளீட் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டரில் பின் பண்ணுவோம் இல்லையா, அந்த பார்ட்டிஷனை எடுத்து நம்ம டேபிளோட கார்னரில் வச்சுட்டு ப்ளீட்ஸை வந்து லைன் பை லைனாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்படி லைன் பை லைனாக அரேஞ்ச் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணும்போது நமக்கு அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அழகாக நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சிருவோம். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம கிளிப் வச்சு ஹோல்ட் பண்ணிடணும். ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களோட பாடி ஷேப்புக்கு கரெக்டாக நீங்கள் இவ்வளோ அளவு தான் வைக்கணும். இவ்வளோ இருந்தால் தான் நீங்கள் வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அயனிங் பண்ண போகிறோம். அயனிங் வந்துட்டு ஹீட் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணணும். ரொம்ப ஹீட் வச்சிங்கன்னா சாரீ டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ சில பட்டு சாரீ எல்லாமே பார்த்திங்கன்னா ஹீட்டு வந்து தாங்காது. ஸோ ஹீட்டு தாங்காமல் லைட்டாக அந்த ஸ்ட்ரக்சரே வந்துட்டு லைட்டாக மாற்றிடும். அந்த ஸ்ட்ரக்சர் மாற்றும் போது சாரீ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்டாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது அயனிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ப்ளீட்ஸை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மேலுக்காக தூக்கி நீங்கள் அதே ஆர்டரில் கொஞ்சம் கீழேயும் நீங்கள் அயன் பண்ண வேண்டியது இருக்குது. பிகாஸ் ஏன்னா நம்ம மேலே வர ப்ளீட்ஸ் வந்துட்டு நம்ம ஹிப்பை சுற்றி வரும் இல்லையா, ஸோ அந்த இடமும் கொஞ்சம் அயனிங் பண்ண மாதிரி இருந்ததுன்னா அழகாக இருக்கும். அந்த ப்ளீட்ஸும் நல்லா ஃப்ளோவாகவும் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆர்டர் படி நம்ம அந்த ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணி திருப்பியும் ஒரு அயன் கொடுத்துடலாம். அதே மாதிரி இப்போது இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் செட் பண்ணும் போது நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அது ஏன்னா நீங்கள் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும் போது அந்த ப்ளீட்ஸை வந்துட்டு ரொம்பவும் ஸ்ப்ளிட் பண்ணியும் உங்களால் வைக்க முடியாது. நீங்கள் வேர் பண்ணும் போது ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும் போது அந்த குறிப்பிட்ட ப்ளீட் வந்தோன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க முடியும். ரொம்ப நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பாக்ஸ் ஃபோல்டு வந்து டக்குன்னு உங்களுக்கு வராது. மேலே வந்துட்டு ரொம்ப பெருசாக வரும். ஸோ நான் அதை பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அயனிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த சாரீ மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். சாரீ மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம அயன் பண்ணோம் இல்லையா ஃப்ரண்ட் ப்ளீட்டு, ஸோ அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்லேருந்து எப்படி நீங்கள் வந்து சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறோன்ற மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம். இப்போது சென்டர் ப்ளீட் நான் எப்படி எடுக்க போகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சாரீ வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு நம்மளோட ஹிப் சைஸை நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஹிப் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஹிப் சைஸ் வந்து அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்ததுக்கப்புறம் எப்படி மார்க் பண்ணணுன்னா சேஃப்டி பின் வச்சு அந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சென்டர் ப்ளீட் வந்து ப்ளீட் பண்ணும் போது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எது வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணணுன்றத. ஸோ இங்கே வந்து நான் பின் குத்திட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃப்ரண்ட் ப்ளீட்டை செட் பண்ணோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம பார்ப்போம். அது எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட்டில் இருந்து நம்ம பெல்லி பாயிண்ட்டுக்கு கொண்டு வர ஃபேப்ரிக் வரைக்கும் தான் உங்களோட ஹிப் சைஸ் வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை மார்க் பண்ணி பின் செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஸ்டார்டிங் பின்லேருந்து எண்டிங் பின் வரைக்கும் தான் நம்மளோட சென்டர் ப்ளீட் வந்து நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அளவு பார்த்திங்களா. இப்போது இதை தான் நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம். எப்படி ப்ளீட் பண்ணுறன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் டேபிளில் வச்சு தான் ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ப்ளீட் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ நம்ம கையிலே எடுத்துக்கலாம். லைக் நீங்கள் ரொம்ப சின்னதாகவும் ப்ளீட் பண்ணிக்கலாம், நீங்கள் பெருசாகவும் ப்ளீட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு சென்டர் ப்ளீட் வந்துட்டு நிறைய இருக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸாக எடுங்க. ரொம்பவும் சின்னதாக எடுக்காதீங்க, ரொம்பவும் பெருசாக எடுக்காமல் மீடியம் சைஸாக நீங்கள் சென்டர் ப்ளீட்டை எடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வரும். இப்போ நம்ம மார்க் பண்ண பின் கிட்ட வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்டாக மார்க் பண்ண பின்னோட நான் அதை ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லா ப்ளீட்ஸும் நம்ம ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே இப்போ நம்ம லைனாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம இந்த ப்ளீட்ஸை வந்துட்டு மொத்தமாக நம்ம பின் பண்ணோன்னா நம்ம இந்த பெல்லி பாயிண்டில் இன்சர்ட் பண்ணும் போது உங்களுக்கு பெருசாக தெரியும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் நீங்கள் கேப் விட்டு இது மாதிரி நீங்கள் மேலே மேலே அரேஞ்ச் பண்ணும் போது உங்களுக்கு
இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக வயிறு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பின் செக்யூர் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம saree வேர் பண்ணும்போது அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அழகாக தெரியும். இப்போ நம்ம எல்லா ப்ளீட்ஸையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு டேபிளில் நீங்கள் போட்டுக்கோங்க. அது எடுத்து நீங்கள் போட்டுட்டு, ஸோ லாஸ்ட்டு கார்னரில் இந்த பார்டரில் இருக்கு இல்லையா, அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நீங்கள் பொறுமையாக எடுத்து அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே அரேஞ்ச்டு ஆகிடும். ஸோ நீங்கள் பாதி பாதியாக பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இது மாதிரி நீங்கள் கார்னரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது மொத்தமாகவே நீட்டாக அரேஞ்ச் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம பின் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து அப்படியே அந்த கைடன்ஸ் வச்சு நம்ம கீழே வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பின் செக்யூர் பண்ண போகிறோம். ஸோ பின் செக்யூர் பண்ணணும்னா இன்னும் பர்ஃபெக்டாக வரதுக்காக நம்ம கொஞ்சம் சென்டர் ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து லைனாக அரேஞ்ச் பண்ணுறோம். அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கீழே போயிட்டு அரேஞ்ச் பண்ண முடியும். லாஸ்ட்டு ஃபேப்ரிக்கை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி நீட்டாக வந்து செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் நம்ம செக்யூர் பண்ணணும். ஸோ சென்டரில் பின் ஏன் செக்யூர் பண்ணுறோம்னா, பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது saree வந்துட்டு ப்ளீட்ஸ் வந்து கலையாமல் இருக்கும். அதனால தான். இப்போ பாருங்கள், பின்னில் வந்து நம்ம பால் போடுறோம். பால் போட்டு பின் பண்ணும்போது அங்கே ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள், இப்போ நான் அதில் பால் போட்டிருக்கேன். இப்போ நான் இதை வந்து ப்ளீட் பண்ணும்போது அந்த பின் வந்துட்டு ஃபேப்ரிக்கில் மாட்டாமல் இருக்கும், டேமேஜ் ஆகாமையும் இருக்கும். இப்போ நம்ம சென்டர் ப்ளீட்டில் லாஸ்ட் பார்ட்டிஷன் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 inch நீங்கள் கேப் வர மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸை வந்துட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணி பின் அதே மாதிரி செக்யூர் பண்ணிவிடுங்க. ஸோ அது மாதிரி பண்ணும்போது ப்ளீட்ஸ் எல்லாமே உள்ளுக்காக போயிட்டு மறையாது. ஸோ நீங்கள் saree வேர் பண்ணிவிட்டு நடக்கும் போது அழகாக இருக்கும். ஸோ ப்ளீட்ஸும் உங்களுக்கு அழகாக ஷோ ஆன் பண்ணும். இப்போ நம்ம பின் செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ அயனிங் பண்ண போகிறோம். அயன் பண்ணும்போது சேம் மெத்தட் தான். ரொம்ப ஹீட் வச்சு அயன் பண்ணாதீங்க, ஸ்லோ ப்ராசஸாகவே பண்ணுங்கள். அப்போ தான் saree டேமேஜ் ஆகாது. ஸோ நல்லா ப்ரெஸ்டாக அயன் பண்ணும்போது அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நீங்கள் பின் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஷேப்பாகவும் நல்லா ஷார்ப்பன் ஆகும் காட்டும். இப்போ நம்ம ஃபோல்டிங் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோல்டிங் வந்து எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சாரியோட ப்ளீட்ஸை வந்துட்டு திருப்பின மாதிரி போடணும். ஸோ சாரியோட பேக் சைட் நீங்கள் வந்துட்டு போடணும். போட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா அரேஞ்ச் பண்ணிடணும். நீட்டாக எந்த ஃபோல்டிங்கும் இல்லாத மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இப்போது அந்த சாரியை நீங்கள் மடிக்கும் போது அந்த ப்ளீட்ஸ் வந்துட்டு நமக்கு வெளியில் தெரியணும். ஸோ அதனால் நம்ம திருப்பி போட்டு மடிக்கிறோம். இப்போ இது மாதிரி மடிக்கும் போது இந்த saree வந்துட்டு எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை நீங்கள் அது மேலேயே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். லைக் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளவே ஃபோல்ட் பண்ணணும், வெளியில் வரக்கூடாது. நீங்கள் எக்ஸஸாக வெளியில் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணும் போது எக்ஸஸாக வெளியில் தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளேயே நீங்கள் ஃபோல்ட் பண்ணும் போது எக்ஸஸாக வெளியில் தெரியாது. ஸோ பாக்ஸ் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் இப்போ உள்ளே தான் மடிக்கிறேன். ஸோ அந்த ரெண்டாவது ப்ளீட் பாருங்கள், நான் உள்ளே தான் மடிக்கிறேன். ஸோ தேர்ட் ப்ளீட்டும் உள்ளே தான் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட்டை விட்டு வெளியில் வரலை. இது மாதிரி தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். இது மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பல்லு சைட் ப்ளீட் பண்ணோம் இல்லையா, அது வந்து நீங்கள் சப்போர்ட்டுக்கு நீங்கள் உங்கள் ஷோல்டர் மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தொடர்ந்து வர ஃபேப்ரிக்கை எடுத்து நீங்கள் திருப்பியும் ஃபோல்ட் பண்ண போகிறீங்க. எப்படி நான் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ லைக் இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு இந்த ஃபேப்ரிக்கை அதே மாதிரி உள்ளாரவே மடிச்சிடணும். உள்ளாரவே இந்த மாதிரி மடிப்பு கொடுத்துட்டு திருப்பியும் அதை எடுத்து இப்படி மேலே போடணும்.
மேலே போட்டு அந்த ப்ளீட் வருது இல்லையா, அதை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எந்த ஒரு சுருக்கமோ இல்லாமல் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். லைக் இது மாதிரி மடிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் வரதான் செய்யும், ஆனால் உங்களுக்கு அது கசங்கின மாதிரி வராது. ஸோ அது மாதிரி நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி மடிச்சிருங்க. இப்போ நான் அது மடிக்கும் போது மேலே வருது இல்லையா அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டு, அது எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணணுன்றத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டு வந்து நீங்கள் அந்த பாக்ஸ் சைஸ்க்கு வர மாதிரி சைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பின் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டை விட்டு தாண்டக்கூடாது. பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்னு. இது மாதிரி மடித்ததுக்கப்புறம் அளவு பார்த்துக்கோங்க. எப்படி பண்ணணுன்றது அளவு பாருங்கள். இப்போது வந்துட்டு ஃபோல்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடில் வரதை வந்துட்டு வச்சிடணும். இப்போ அந்த பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்துட்டு ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து எப்படியும் நம்ம மேலே தான் வரும். அந்த பாக்ஸுக்கு மேலே வரும்போது அதை நம்ம கரெக்டான அளவில் தான் வைக்கணும். மற்றது எல்லாமே வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம வைக்க போகிறோம். பாருங்கள் இப்போ நான் அளவு வந்து பார்த்துருக்கேன். ஸோ அது எப்படி மடிக்கணுன்ட்டு அது எக்ஸஸாக இருக்கிறத வெளியிலே விட்டுருங்க. மேலே அந்த பாக்ஸ் மேலே வரப்போகிற ப்ளீட்டை வெளியிலே விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணும் போது பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ஃபஸ்ட் நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத 2 ஃபோல்டாக பண்ணி ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு மேலே இருக்க ப்ளீட் வந்து இந்த பாக்ஸ் ஃபோல்ட் மாதிரி பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு எட்ஜில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ நான் அந்த எட்ஜில் வரும்போது அந்த மீதி இருக்க பல்லு ப்ளீட்ஸ் எல்லாமே அந்த சாரியை சுற்றி வந்துடும். இதுதான் பாக்ஸ் ஃபோல்டு வந்து நம்ம நீட்டாக பண்ணுறது. பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டான ஒரு லுக் நமக்கு கொடுக்குது. ஸோ நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணி நம்ம இது கொடுத்ததுனால இந்த சாரீ வந்துட்டு எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த சாரீ வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒகேஷன் எங்கே போனாலும் நீங்கள் ஈஸியாக இதை வந்து ப்ளீட் பண்ணி கொண்டு போகலாம். எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். நீங்களும் நிறைய பேருக்கு பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த சாரீ வந்துட்டு நீங்கள் கட்டுறது வந்து ரொம்பவே சிம்பிளாக 3 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் கட்டிடலாம். 3 மினிட்ஸ்க்குள்ளேயே கட்டிடலாம். யாரோட ஹெல்ப்பும் உங்களுக்கு தேவை இருக்காது. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து நிறைய இது நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு இந்த நீட்னஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.